என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, விஜய் கிளம்பி போயிட்டாரு, அவர் கண்டுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லும் போதுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவர் தரப்புல ஆர்கியூ பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் அவர்கள் அவரா போல, விஜய் அவர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்க ஃபர்தரா சிச்சுவேஷன் அக்ரவேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி விஜய் அவர்களை மெட்ராஸ் காமிச்சிட்டாங்க எஸ்கார்ட் பண்ணி அப்படிங்கறத இன்னைக்கு அபிஷியலா சுப்ரீம் கோர்ட்ல வாதங்களா விஜய் அவர்களோட தரப்புல வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வாதத்தை எடுத்து வச்ச உடனே உச்ச நீதிமன்றம் பல கேள்விகளை தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் டிஎம்கே அவர்களுடைய கட்சியுடைய அட்வொகேட் வில்சன் அவர்கள் பேசும்பொழுது பல கேள்விகளை சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு வாதங்களும் பிரதிவாதங்களும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. விஜய் அவர்கள் எங்கேயுமே இன்வெஸ்டிகேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லல. விஜய் அவர்கள் இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து அவரா கிளம்பல, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அட்வைஸ் பண்ணி விஜய் அங்க இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. விஜயும் கிளம்பி மெட்ராஸ் வந்துடுறாரு. சப்சிக்வெண்டா விஜய் அவர்கள் இதுவரைக்கும் சைலண்டா இருக்கிறது காரணம், மேட்டர் கோர்ட்ல இருக்கும் பொழுதும் மேட்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் பொழுதும் அதை டீரெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய நோக்கம். அதனாலதான் அவர் சைலண்டா இருந்துட்டு இருக்காரு. ஆஸ் அகைன்